அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ் கஜலட்சுமி, முதுநிலை நுண்ணுயிரியல் ஆசிரியர். இந்த காணொளி வகுப்பை உங்களுக்காக நான் நடத்த போகிறேன். இந்த வகுப்புல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடம் நுண்ணுயிரியல் இயல் 12 மருத்துவ நுண்ணுயிரியலை பற்றியது. மருத்துவ நுண்ணுயிரியல்னா என்ன? மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. இதுல எதை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோயினை உண்டாக்கக்கூடிய நோய் காரணிகளை பற்றியும், அதனால் உண்டாகக்கூடிய நோய் நிலைகள், அறிகுறிகள், மருத்துவ வெளிப்பாடு, அது கூட சிகிச்சை முறைகள், ஆய்வக கண்டறிவெல்லாம் நம்ம இந்த இயல்ல படிக்க போறோம் இல்லைங்களா? பொதுவா பார்த்தோம்னா நோய்கள் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுண்கிருமியால வருதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன நுண்கிருமிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், ஒரு செல் புரோட்டோசோவாக்கள் மற்றும் பூஞ்சைகளால நோய்கள் உண்டாகுது. இந்த இயல்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடலுக்குள் எவ்வளவு மாதிரி வழிகள்ல அது உள்ள செல்லுது, சென்ற பிறகு அது என்ன மாதிரியான உறுப்புகள்ல போயிட்டு சேதங்களை ஏற்படுத்துது, நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்களை அது எவ்வாறு தடுக்குது, அது கூட நாம அது என்ன மாதிரியான நோய் நிலைகளை வெளிப்படுத்துது, அறிகுறிகளை வெளிப்படுத்துதுன்றத பார்க்க போறோம். இதோட கூட நாம தோல், சிறுநீரக இனப்பெருக்க மண்டலத்துல ஏற்படக்கூடிய நோய்கள், சுவாச மண்டலத்துல ஏற்படக்கூடிய நோய்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இரைப்பை குடல் பாதையில ஏற்படக்கூடிய நோய்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மத்திய நரம்பு மண்டலத்துல உருவாகக்கூடிய நோய் தொற்றுகளை நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த இயல்ல இத பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நோய்னா என்ன பிள்ளைங்களா? நோய் நிலைனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம் உடலில் ஏதோ ஒரு திசு சேதம் அடைஞ்சிருக்கு. சரிங்களா? அதோட வெளிப்பாடு எப்படி தெரியும் நம்மளுக்கு? அறிகுறிகளா நம்ம வெளிப்படுத்தும். சாதாரணமா காய்ச்சல்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ உடல்ல ஒரு அந்நிய பொருள் நுழைந்திருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி தான் இந்த காய்ச்சலே. சரிங்களா? சரி, இந்த நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணிகள் பல வகை அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நோய்களும் பல வகையா இருக்கு. சரி, என்ன நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்ன? ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த நோய்கள் வந்து என்ன ஆகும்னா கடத்தப்படும். இதைதான் நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோய் வந்து ஒருத்தரிடமிருந்து மற்றவர்களுக்கு என்னது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து பாத்தீங்கன்னா பரவாது. இதுதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் தரலாம் பிள்ளைங்களா? என்ன எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, டியூபர்குலோசிஸ் சொல்லலாம். வெரி குட், வெரி குட். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய லிஸ்ட் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் தரலாம்? ஆமா, ஹார்ட் அட்டாக் சொல்லலாம், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் நிறைய இருக்குல்ல, டயபெட்டிக்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, நம்ம கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் யாரால உருவாகக்கூடியது? பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சைகள் மற்றும் ஒரு செல் புரோட்டோசோவாக்களால உருவாகக்கூடியது. இந்த கம்யூனிகபிள் டிசீஸை கூட இந்த நோய் தொற்றுகளை கூட நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டேஜியஸ் டிசீசஸ், நான் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு பிரிக்கலாம். அது என்ன கண்டேஜியஸ் டிசீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொற்று நோய்கள். சரிங்களா? ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு என்ன ஆகும்? ஈஸியா பரவிடும். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ் சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மை நோய் இருக்குல்ல, அது ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு ஈஸியா கடத்தக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டேஜியஸ் டிசீசஸ், அதாவது தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையா என்ன மிஸ் சொன்னேன்? நான் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொன்னேன். அதாவது ஒருத்தரிடம் இருந்து இன்னொருத்தருக்கு என்னது ஈஸியா பரவாது. சரிங்களா? அது அந்த மாதிரியான நோய்கள் எக்ஸாம்பிள் மிஸ் என்ன தரலாம்? டெட்டனஸ். சரிங்களா? டெட்டனஸ் நோய் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு வந்து பரவாது. சோ இந்த மாதிரி நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா வகைப்படுத்தலாம். இந்த நோய் காரணிகள் எவ்வாறு உடலுக்குள்ள நுழைகிறது அப்படின்றத மிஸ் உங்களுக்கு அடுத்து சொல்லி தர போறேன். நோய் தொற்ற நுண்ணுயிர்கள் உடலுக்குள்ள பல்வேறு வழிகள்ல நுழைகின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தொடர்பு, கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. நோய் தொற்று நேரடியா அல்லது மறைமுக தொடர்பு மூலமா உடலுக்குள்ள நுழையலாம். எக்ஸாம்பிள் மிஸ் சொல்றேன் பாருங்க. சிஃபிலிஸ் மற்றும் கொனேரியான்னு சொல்ற நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா பால்வினை நோய்கள். இந்த பால்வினை நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடி தொடர்பு மூலமா பரவுது. சரிங்களா? மறைமுக தொடர்பு மூலமாகவும் சில நோய்கள் வந்து உயிரற்ற ஜடப்பொருட்கள் மூலமாகவும் ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு தொடர்பு மூலமா பரவுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்தீரியா நோய். இந்த டிப்தீரியா நோய் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இடையே இந்த பென்சில்கள் மூலமா பரவுதுன்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதோட கூட முகம் துடைக்கும் துண்டுன்னு சொன்னால மிஸ், அதன் மூலமா ட்ரக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண் நோய், அதாவது ட்ரக்கோமா கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயானது பரவி. அடுத்த
வகையான நோய்க்கிருமிகள் உடலுக்குள் நுழையும் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசித்தல்னு சொல்லக்கூடிய இன்ஹலேஷன். இது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நோயுற்ற மனிதர்கள் தும்பும் பொழுதும் இரும்பும் பொழுதும் மற்றும் பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் காரணிகளை உள்ளடக்கிய டிராப்லெட், அதாவது நீர்த்துளி அல்லது நீர்த்துளி நியூக்ளியஸில் இந்த நோய் காரணி வெளியேறப்படுகிறது. இந்த மாதிரியான நீர்த்துளி நியூக்ளியஸை சுவாசிப்பதனால இந்த நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவுகிறது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா, டியூபர்குலோசிஸ், ஏன் சாதாரண ஜலதோஷம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுவாசித்தல் முறை நோய்க்கிருமிகள் உடலினுள் நுழைகிறது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கொள்ளுதல், இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. நீர் மூலமாகவும் உணவு மூலமாக என்ன ஆகுதுன்னா நோய் தொற்று உண்டாக்கக்கூடிய நோய் காரணிகள் உடலுக்குள்ள செல்லுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மூலமா பார்த்தீங்கன்னா காலரா, உணவு மூலமா பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்செல்லுதல், அதாவது இன்னாகுலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? நோய் தொற்று காரணிகள் சில வேளைகள் என்ன ஆகும்னா நேரடியாவே வந்து என்ன ஆகும் மனிதரோட திசுக்கள்ல நுழைஞ்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனஸ் ஸ்போர்கள் வந்து மண்ணில் வந்து நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? காயத்தின் வழியா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ள நுழைஞ்சிடும். இங்க ஒரு படம் பாருங்க, பார்த்தீங்கன்னா ரேபிஸ், அதாவது வெறிநாய் கடிக்கிறது மூலமா நேரடியாக என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட திசுக்களுக்குள்ள அந்த வைரஸ் ஆனது உட்செலுத்தப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊசி, அதாவது நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்படாத ஊசி மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் கூட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி தொடர்பால நேரடி உட்செலுத்துறதுனால நோய்க்கிருமிகள் உள்ளே நுழைகின்றன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்கொடி வழியாக, அதாவது நோயுள்ள தாயிடம் இருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் தொற்றானது கடத்தப்படுகிறது. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுமா நோயுள்ள தாயிடம் இருந்து இருக்கக்கூடிய சிசுவை போயிட்டு என்ன பண்ணுமா தாக்கும். சரிங்களா? அடுத்த வகை வந்து பார்த்தீங்கன்னா ருபெல்லா, சொல்லக்கூடிய வைரஸ்கள், டாக்ஸோபிளாஸ்மா காண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நச்சுக்கொடி வழியாக பிறக்கும் குழந்தைகளுக்கு நோயை உண்டாக்குகிறது. அடுத்து நாம நோய் தொற்றின் வகைகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதன்மை தொற்று, அதாவது பிரைமரி இன்ஃபெக்ஷன்னா என்னன்றதை சொல்றேன். ஒரு நபருக்கு முதல் முறையா ஒரு நோய் காரணி வந்து நோயை உண்டாக்குச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் பிரைமரி இன்ஃபெக்ஷன், அதாவது முதன்மை நோய் தொற்று அப்படின்னு சொல்லலாம். அதே நபருக்கு அதே நுண்கிருமியால அகெயின் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, நோய் தொற்று வந்துருச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ரீஇன்ஃபெக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? மீள் தொற்று அப்படின்றத நம்ம வகைப்படுத்தலாம். இன்னொரு வகையான தொற்று இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன், இரண்டாம் நோய் தொற்று அப்படின்றத நம்ம வகைப்படுத்தலாம். அது என்ன இரண்டாம் நோய் தொற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஏற்கனவே ஒரு நோய் காரணியால நோய் உண்டாயிடுச்சு. அந்த நோய் காரணி என்ன பண்ணிடுச்சான் அவரோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை என்ன பண்ணிடுச்சு குறைய செய்திருச்சு. அந்த வேலையை பயன்படுத்திக்கிட்டு வேறொரு கிருமி என்ன பண்ணுது நோய் தொற்று உண்டு பண்ணுச்சுன்னா அவ்வகை நோய் தொற்று நம்ம என்னன்னு சொல்லலாம் இரண்டாம் நோய் தொற்று, அதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒருத்தருக்கு HIV நோய் கிருமி, அதாவது வைரஸ்கள் இருக்கு அப்படின்னும் போது அது வைரஸ் என்ன பண்ணும் அந்த நபருடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை என்ன பண்ணும்னா குறைக்க செய்யும். அந்த வேலையை பயன்படுத்திக்கிட்டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ன பண்ணும் டிபி நோயை உண்டாக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வகையான இன்ஃபெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் இன்ஃபெக்ஷன், குறுக்கு இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நபருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த வேலையில மற்றவர்களிடமிருந்தோ மற்ற பொருட்களிடமிருந்தோ அவர்களிடம் இருந்தே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நோய் தொற்றானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியதா இருக்கும். இதுதான் கிராஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன மிஸ் தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாம கொண்டு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். அதாவது ஹாஸ்பிட்டல் நம்ம எதுக்கு போவோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நோயை வந்து என்ன பண்ணுவோம் குறைக்கிறதுக்காகவும் சிகிச்சை அளிக்கிறதுக்காக போவோம். ஆனா சில சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நாம புதிய நோய் தொற்றை உண்டாக்கிட்டு வந்துருவோம். இந்த மாதிரியான நோய் தொற்று என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோசோகோமியல் நோய் தொற்று. இது ஒரு வகையான குறுக்கு நோய் தொற்றுன்னு சொல்றாங்க. உபகரணங்கள் இருக்கு பாத்தீங்களா, உபகரணங்கள் மூலமாகவும் டாக்டர்ஸ் நம்மளை ட்ரீட் பண்றாங்களா அவங்க மூலமாகவும் நர்ஸுகள் மூலமா கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மருத்துவ உபகரணங்களால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ செனிம நோய் தொற்று அப்படின்றத நம்ம அழைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய் தொற்றின் வகைகள். அடுத்து நாம நோய் தொற்று உண்டாக்கக்கூடிய நோய் காரணியின் ஆதாரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதாரங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். நமக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா
இயல்பு நிலை பாக்டீரியாக்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல பிள்ளைங்களா? ஆமா, இந்த இயல்பு நிலை பாக்டீரியாக்களால சில சமயம் சில சந்தர்ப்பத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நோய் தொற்று உண்டாகுது. இது வந்து பாத்தீங்கன்னா எண்டோஜினஸ், அதாவது உள்ளார்ந்த நோய் தொற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்த வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்புற சூழ்நிலையில இருந்து வரக்கூடியது எக்ஸோஜினஸ். எக்ஸோஜினஸ் வெளிப்புற ஆதாரங்கள்ல இருந்து வரக்கூடிய நோய் தொற்று. ஸோ இந்த வகையில இரண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த நோய் தொற்றுகளை பத்தி படிக்கலாம். எல்லோரோட உடல்லையும் இயல்பா வந்து நுண்ணுயிர்கள் காணப்படுகிறது. சரிங்களா? இந்த நுண்ணுயிர்களால வரக்கூடிய நோய் தொற்றை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எண்டோஜினஸ் நோய் தொற்று அப்படின்னு சொல்றோம். எல்லா மனிதர்கள் கிட்டயும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் காணப்படுது. அதை நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கிறோம், இயல்பு நிலை நுண்ணுயிர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அது இயல்பு நிலை நுண்ணுயிர்கள் எங்கெல்லாம் இருக்கு? மூக்கு, வாய், பற்கள், தொண்டை, குடல், சிறுநீரக பாதை, பிறப்புறுப்பு, தோல் போன்ற எல்லா இடங்கள்லயும் இந்த இயல்பு நிலை பாக்டீரியாக்கள் இருக்கு. இந்த இயல்பு நிலை பாக்டீரியாக்கள் சில சந்தர்ப்பத்துல என்ன பண்ண போகுதுன்னா நோய் தொற்றை ஏற்படுத்த போகுது. அது என்ன மாதிரியான சந்தர்ப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் உடைப்படும் பொழுது அப்ப என்ன ஆகுது, இயல்பு நிலை உயிரிகள் திசுக்களுக்குள் சென்று அங்க நோய் தொற்றை ஏற்படுத்தலாம். இரண்டாவது சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா சிறுநீரக பாதையில் உள்ள உயிரிகள் மேல் நோக்கி நகர்ந்து சிறுநீரக நோய் தொற்றை உண்டாக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் சிகிச்சையினால இந்த இயல்பு நிலை உயிரிகள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டு போயிடும். அதற்கு பதிலாக நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அந்த இடத்துல வந்து நிலைத்து நோய்களை உண்டாக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடலில் துளை ஏற்படுவதால் அல்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? அந்த டைம்ல நுண்ணுயிர்கள் அல்லாத உடலின் மற்ற பாகங்களுக்கு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த இயல்பு நிலை உயிர்கள் சென்று அங்க நோய் தொற்றை உண்டாக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பின் pH, அதாவது அமில காரத்தன்மை வந்து உயரும் பொழுது நோய் உண்டாக்க கிருமிகள் என்ன பண்ணுமா அந்த இடத்துல போயிட்டு நோய் தொற்றை உண்டாக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இயல்பு நிலை பாக்டீரியாக்களை என்ன பண்ணும், நோய்களை உண்டு பண்ணும். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், நோய் தொற்றின் வெளிப்புற ஆதாரங்கள்ல பார்க்கலாம். அதாவது எக்ஸோஜினஸ் சோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல முதல்ல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மனிதன் தான். மனிதன் தான் நோய் தொற்றின் பொதுவான ஆதாரமா இருக்கான். சரிங்களா? இப்ப நோயை உண்டாக்கக்கூடிய காரணிய அவனோட உடல்ல இருந்து அதன் காரணமாக அவனுக்கு நோய் வந்துச்சுன்னா அவனை என்னன்னு சொல்லி அழைக்கலாம், நம்ம நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம். அப்போ ஒரு மனிதன் நோயை உண்டாக்கும் காரணிய தன் உடலில் இருந்தும் அதன் மூலமாக எந்த ஒரு விளைவும் ஏற்படாம இருந்தானா அவனை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த நோயின் கடத்தி என்று அழைக்கலாம், கேரியர் என்று அழைக்கலாம். சரிங்களா? அடுத்த வகையான சோர்ஸ் பாருங்க, நோயிலிருந்து மீண்ட பின்னரும் அந்த நோய்க்காரனை என்ன பண்ணுவாங்க, தன் உடல்லே வைத்திருந்து அதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு என்ன பண்ணுவார்னா அந்த நோய் காரணியை கடத்திக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரியான மனிதனை நம்ம என்னன்னு சொல்லி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாங்கி அப்படின்றத நம்ம வகைப்படுத்தலாம். ஸோ அடுத்தபடியான ஆதாரம் பார்க்கும்போது விலங்குகள். ஸோ பல நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு விலங்குகளால வரக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விலங்குகளால மனிதனுக்கு பரவும் நோய்களை நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனோட்டிக் நோய்கள் என்று நாம அழைக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபிஸ் உங்களுக்கு தெரியும். வெறி நாய் கடியானது பாத்தீங்கன்னா வெறி பிடித்த நாய்களிடம் இருந்து மனிதர்களுக்கு உருவாகக்கூடியதா இருக்கு. இந்த வகையான எடுத்துக்காட்டு வந்து பிளேக் நோய் வந்து பாத்தீங்கன்னா எலிகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதா இருக்கு. அடுத்த வகை ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள். அதாவது ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் என்ன பண்ணுமா மனிதர்களுக்கு நோயே பரப்பும். சரிங்களா? இந்த மாதிரி பூச்சிகள் மூலமா பரவும் நோய்களை வந்து நம்ம என்னன்னு வகைப்படுத்தலாம், ஆர்த்ரோபோட் நோய்கள் என்று நாம அழைக்கலாம். என்னெல்லாம் பூச்சிகள், கொசுக்கள், உண்ணிகள், ஈக்கள் மூலமாவும் ஏன் பேன்கள் மூலமா கூட சில நோய்களானது கடத்தப்படுகிறது. இந்த மாதிரியான கடத்திகளை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றமில்லா நோய் நுண்ம கடத்திகள்னும் மாற்றமுடைய நோய் நுண்ம கடத்திகள்னு ரெண்டா பிரிக்கலாம். அது என்ன மாற்றமில்லா நோய் நுண்ம கடத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகள் இடத்துல இந்த நோய்க்காரணி எந்த ஒரு மாறுபாடும் அடையாம, அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் அடையாம ஒரு நோயுண்ட மனிதர்களிடம் இருந்து மற்ற நபருக்கு என்ன பண்ணுமா நோய் காரணியை கடத்தும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஈக்களை சொல்லலாம். சரிங்களா? ஈக்கள் என்ன பண்ணுமா டைபாய்டு மற்றும் பேசிலரி வயிற்றுக்கடுப்பு நோய் காரணிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து கடத்தும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்கள் என்ன பண்ணும், மலத்துல போய் உட்காரும். அதோட கால்கள்ல ரெக்கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியாக்கள் ஒட்டிக்கும். அந்த ஈய வந்து உணவு பண்டங்கள் மேல வந்து உட்காரும் போது அந்த உணவு பண்டத்துல என்ன ஆயிடுதா, இந்த நுண்கிருமிகள் உள்ள செல்லுது. அந்த பண்டத்தை நம்ம எடுத்து சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்கள் உண்டாகக்கூடியதா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மெக்கானிக்கலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருச்சு இந்த ஈ. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, மாற்றமில்லா நோய் நுண்ம கடத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
மாற்றமுடைய நோய் நுண்ம கடத்திகள், பயாலஜிக்கல் வெக்டர்ஸ் சொல்றாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோய் காரணிகள் இந்த கடத்தியின் உடலுக்குள்ள சில வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்கிறது. சரிங்களா? சில வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த வளர்ச்சி அடைஞ்ச உடனே இந்த கடத்தின் மூலமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மற்ற உயிரிகளுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நோய்களை கடத்தக்கூடியதா இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கொசுக்களை நம்ம சொல்லலாம். கொசுக்கள் மூலமா மலேரியா, அப்புறம் டெங்கு போன்ற நோய்கள் வந்து கடத்தப்படுது. இப்ப மலேரியால என்ன ஆகுது? பிளாஸ்மோடியம் சில காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி நிலையை இந்த கொசுகள்ல மேற்கொள்ளுது. அதனால இந்த மாதிரியான கடத்திகளை நம்ம என்ன சொல்லலாம்? மாற்றமுடைய நோய் நுண்ம கடத்திகள் அப்படின்றத நாம சொல்லலாம். சரிங்களா? அடுத்த வகையான சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மண். உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வெறும் கால்ல நடக்கிறதுனாலையும், காயப்பட்ட கால்கள்ல வந்து செருப்பு போடாம நடக்கிறதுனாலையும் அந்த காயங்கள் வழியா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நுண்கிருமிகள் உள்ளே போயிடுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா டெட்டனஸ் பேசிலை. டெட்டனஸ் பேசிலையோட ஸ்போர்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல பல ஆண்டுகள் வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்த வகையான ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீர். நோய் காரணிகள் பரவுது. அசுத்தமான நீர் வந்து பாத்தீங்கன்னா நோயை பரப்பக்கூடிய சிறந்த ஆதாரமா இருக்கு. எடுத்துக்காட்டு நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவானது காலரா என்ற நோயை வந்து எதன் மூலமா பரப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீரின் மூலமாக தான் பரப்புகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணவு. அசுத்தமான உணவுப் பொருட்களை வந்து நாம நோய் தொற்றின் ஆதாரமா நம்ம கருதலாம். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்ல வந்து பாக்டீரியாக்கள் இருந்து அந்த பாக்டீரியாக்கள் நச்சு பொருட்களை உருவாக்கி இருந்தாலும் அந்த உணவானது இஸ் a great source. ஓகேங்களா? உணவுல நச்சுக்களும் உற்பத்தி ஆகக்கூடிய திறன் இருக்கிறதுனால சில பாக்டீரியாக்கள் நச்சு பொருட்களை உணவுல ஏற்படுத்தும். அந்த மாதிரியான உணவை நம்ம எடுத்துக்கொண்டாலும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உணவு மூலமா நோய்கள் பரவுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ்னால் உண்டாகக்கூடிய உணவு நச்சு வந்து எக்ஸாம்பிளா தரலாம். சரிங்களா? அடுத்து நாம வரம்புக்கு உட்பட்ட நோய் தொற்றுக்கள்னா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு நோய் காரணி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலோ ஒரு உறுப்புகள்லயோ நோய் தொற்றை உண்டாக்குச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? லோக்கலைஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். அதாவது வரம்புக்கு உட்பட்ட நோய் தொற்றுன்னு சொல்லலாம். இன்னொரு வகையான இன்ஃபெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க. அதாவது வரம்புக்கு உட்படாத நோய் தொற்று. அதாவது ஒரு நோய் காரணி ஒரு குறிப்பிட்ட வழியில உள்நுழைந்து ஒரு திசுவை சேதப்படுத்தி அங்க இருந்து மற்ற உடல் உறுப்புக்கு எல்லாமே என்ன பண்ணுதா பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னும் போது அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? வரம்புக்கு உட்படாத நோய் தொற்றுன்னு சொல்லலாம். இல்ல ஜெனரலைஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். அப்போ ஒரு நோய் காரணி என்ன பண்ணுது? குறிப்பிட்ட இடத்துல இருந்து ரத்தத்தின் வழியாகவோ இல்ல நிணநீர் வழியாகவோ என்ன பண்ணுது? மற்ற உறுப்புகளை போயிட்டு சேதம் பண்ணக்கூடியது. அப்ப பாக்டீரியாக்கள் ரத்தத்துல இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பாக்டீரிமியான்னு சொல்லலாம். சரிங்களா? வைரஸ்கள் ரத்தத்துல இருக்கக்கூடிய நிலை என்னன்னு சொல்லலாம்? வைரீமியான்னு சொல்லலாம். பங்கை இருந்துச்சுன்னா பங்கீமியா. ஒரு செல் புரோட்டோசோவாக்கள் இருந்தா பாரசிட்டிமா அப்படின்றத நம்ம அழைக்கலாம். சில வகையான பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நச்சுக்களை ரத்தத்துல உட்செலுத்துது, கலக்க வைக்குது. சோ அந்த மாதிரியே நச்சுக்கள் வந்து ரத்தத்துல கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மற்ற உறுப்புகளுக்கு எடுத்துட்டு போகுது. மற்ற உறுப்புகள்ல இந்த நச்சால சேதத்தை உண்டாகுது. அதன் மூலமா உயர்நிலை காய்ச்சல் வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி நிலையை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டாக்ஸீமியான்னு சொல்லலாம். செப்டிசீமியா அப்படின்றத நாம சொல்லலாம். அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா பையீமியா. அது என்ன பையீமியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வகையான பாக்டீரியாக்கள் சீழ் நோய் தொற்றை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் என்ன பண்ணா சில உறுப்புகள்ல மண்ணீரல்ல கல்லீரல்கள்ல பார்க்கும்போது சீழ் கட்டிகளை உருவாக்கும். சோ இந்த மாதிரி சீழ் கட்டியை உருவாக்கக்கூடிய நிலையை நாம என்னன்னு சொல்லலாம்? பையீமியா அப்படின்றத நாம அழைக்கலாம். சரிங்களா? அடுத்து நாம கொள்ளை நோயியல் அதாவது எபிடமாலஜினா என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கலாம். சரியா பிள்ளைங்களா? ஒரு நோயோட முழு நோக்கத்தை நாம புரிந்து கொள்ளணும்னா அது எவ்வாறு பரவுகிறது, எங்கெல்லாம் பரவி இருக்கு, என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் அது ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதை தான் நம்ம படிக்க போறது எது பாத்தீங்கன்னா எபிடமாலஜி, கொள்ளை நோயியல் அப்படின்னு சொல்லலாம். கொள்ளை நோயியல் என்பது நோயின் அடுத்தடுத்த நிகழ்வு. அதாவது குறிப்பிட்ட மக்கள் தொகையில இந்த நோயோட பரவல் எப்படி இருக்கு, சுகாதார தொடர்பான இந்த காரணிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத படிக்கிறது தான் இந்த கொள்ளை நோயியல்னு சொல்லக்கூடிய எபிடமாலஜி. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல நோய் தொற்றின் பரவலை அடிப்படையா கொண்டு நோய்கள் நம்ம என்னன்னு பண்ணலாம்? வகைப்படுத்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வகை எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டமிக். என்னது பிள்ளைங்களா? எண்டமிக். குறிப்பிட்ட பகுதியில் தொடர்ந்து காணப்படும் நோய் தொற்றை எண்டமிக் நோய் தொற்று என்று நாம் அழைக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? டைபாய்டு காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பெரும்பாலான பகுதியில வந்து எண்டமிக் நோய் தொற்றா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எபிடெமிக். நோய் தொற்று ஒரு குறிப்பிட்ட இருப்பிட பகுதியில விரைவா பரவி சீக்கிரமா பரவி பல நபர்களை ஒரே காலகட்டத்துல வந்து தாக்கிச்சுன்னா அந்த மாதிரியான நோயை நம்ம என்னன்னு சொல்லலாம்?
எபிடெமிக் நோய் தொற்று என்று நம்ம அழைக்கலாம். இவங்க வந்து டெங்கு நோய் ஒரு வாட்டி வந்துச்சு பாத்தீங்கன்னா 2017 வந்து பாத்தீங்கன்னா டெங்கு நோய் வந்து இந்தியாவுல பெரும்பாலான பகுதியில வந்து எபிடெமிக் நோயா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேண்டமிக் நோய்கள். இது ஒரு எபிடெமிக் நோய் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திற்குள்ள உலகின் பல பகுதிகளை வந்து உள்ளடக்கி மிக அதிக மக்களிடத்துல இந்த நோயை பரவக்கூடிய நோயா இருந்ததுன்னா அது வந்து பேண்டமிக் நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா H1N1 இன்ஃப்ளூயன்சான்னு ஒண்ணு வந்துச்சு 2009 வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா பேண்டமிக் நோய். இப்ப சமீபத்துல ஒரு நோய் தொற்று வந்ததுல மறந்திருக்கவே மாட்டோம் நம்ம, என்னது COVID-19. அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகளை வந்து என்ன பண்ணிருக்குன்னா நோய் தொற்று பரவிருக்கு. அது வந்து என்ன நோய் தொற்றுன்னு சொல்லலாம், பேண்டமிக் நோய் தொற்று அப்படின்ற நம்ம அழைக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோயாளியின் தீவிரத்தன்மை அல்லது நோயின் காலம், சிவியாரிட்டி ஆர் டியூரேஷன் ஆஃப் தி டிசீஸ். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வகையில அக்யூட் டிசீஸ் அப்படின்னா கடுமையான நோய் விரைவா உருவாகி குறுகிய காலத்துக்கு தான் அந்த நோயானது இருக்கும். இதுதான் அக்யூட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட நோயின்னு சொல்லுவாங்க. வந்து நீண்ட காலத்திற்கு அந்த நோயை வந்து அந்த நபர்கிட்ட பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வகை பாத்தீங்கன்னா கடுமையான மற்றும் நாள்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நோயை வந்து குறுகிய கால நோய் அப்படின்னு நம்ம வரையறுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறைந்திருக்கின்ற நோய் நிலை, அதாவது லேட்டன்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்காரன் என்ன பண்ணும்னா நோயை உண்டாக்கிட்டு போயிடும். ஆனா சில காலம் செயலற்று அந்த உயிரோட அந்த மனிதருக்குள்ளேயே இருக்கும். அடுத்து நாம நோய் கிருமிகளுக்கும் ஓம்புயிருக்கும் உள்ள தொடர்புகள், அதாவது இன்டராக்ஷன் பிட்வீன் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நோய் காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான வீரிய தன்மை கூறுகள் எல்லாம் அதோட உடல்ல வைத்திருக்கும். அந்த வீரிய காரண கூறுகளை வைத்துதான் உடலுக்குள் நுழைந்த உடனே அந்த உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எல்லாமே எந்த பண்ண எதிர்த்து நோயை வந்து உண்டாக்கும். சரிங்களா? சோ வீரிய தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிரியின் நோயூட்டு திறனின் அளவை தான் வந்து குறிக்கும். நோயூட்டு திறன்னா என்னது? நோயை உண்டாக்கும் நோய்க்காரணியின் திறனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நோயூட்டு திறன் சொல்லும். அப்ப நோயூட்டு திறனும் வீரிய தன்மையும் ஒரு நோய்க்காரணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கூறுகளா இருக்கு. சரிங்களா? வீரியத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்பு மட்டும் சொல்ல முடியாது, பல்வேறு கூறுகளை கொண்டுதான் அந்த நோய்க்காரணி வந்து அதோட வீரியத்தன்மையை வெளிப்படுத்தும். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுதல். சரிங்களா? இப்போ ஒட்டுதல்னா என்னது? போய் அட்டாச் ஆகுறது. நோய்க்கு காரணி வந்து திசுக்களுக்குள்ளேயோ இல்ல செல்களுக்குள்ள என்ன பண்ணும், போய் அட்டாச் பண்ணும். சரிங்களா? இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன பயன்படுத்துது? பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா பிம்பிரியேன்னு படிச்சிருப்பீங்கல்ல, அந்த பிம்பிரியை வச்சுட்டும் பைலை கொண்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஓம்புயிரியோட செல்கள்ல போயிட்டு என்ன பண்ணுது, ஒட்டி கொள்றதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேப்சியூல். கேப்சியூல்னா என்னது? சில நுண்ணுயிர்களோட செல் சுவருக்கு வெளியே காணப்படக்கூடிய ஒரு வகையான ஒரு பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்சியூல். இது வந்து கேப்சியூல் வந்து பாத்தீங்கன்னா நோய் தடுப்பில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. என்ன பண்ணுது? செல் விழுங்குதலை வந்து என்ன பண்ணுதுன்னா தடை செய்யுது. அதனால என்ன ஆகுது? இந்த நோய்க்காரணியை நோய் எதிர்ப்பு செல்கள்ல இருந்து தப்பி வைக்க செய்கிறது. சரிங்களா? போய் தருகிறது, பாக்டீரியாவுக்கு பாதுகாப்பை தருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நச்சுக்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நுண்ணுயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வகையான நச்சுக்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக அந்த ஓம்புயிரி அதாவது மனிதரோட திசுக்களுக்கு வந்து சேதத்தை ஏற்படுத்துது. ஸோ நச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தின் மீது அது போயிட்டு செயல் புரிஞ்சிச்சுன்னா அந்த வகையான நச்சை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூரோ நச்சு அப்படின்னு சொல்லலாம், நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்லலாம். குடல் மீது போய் அது வினை புரிஞ்சுதான் அது வந்து என்டிரோடாக்சின் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். ரத்த சிவப்பணுக்கள்ல மீது அது போயிட்டு வினை புரிஞ்சுச்சுன்னா அது வந்து ஹீமோடாக்சின். சிறுநீரகத்தை போய் சேதம் செஞ்சுச்சுன்னா அந்த வகையான நச்சுக்களை வந்து நம்ம நெஃப்ரோன் நச்சு அப்படின்றத நம்ம அழைக்கலாம். இப்ப இந்த நச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான நச்சுக்கள் வந்து இந்த பாக்டீரியாக்கள் தயாரிக்குது. என்னென்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநச்சு மற்றும் உள்நச்சு, அதாவது எக்ஸோடாக்சின் மற்றும் எண்டோடாக்சின். இதோட வேறுபாடை தான் நம்ம இங்க வந்து அட்டவணையில பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? வெளிநச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸோடாக்சின் வந்து பாத்தீங்கன்னா சில பாக்டீரியாக்களோட சிற்றினங்களால தயாரிக்கப்படக்கூடியதா இருக்கு. இது சீக்கிரம் வெப்பத்தினால அழியக்கூடிய புரதங்கள். சரிங்களா? இது ஊடகத்தின் உள்ளே ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டதா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்நச்சு வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய சிக்கனான பாலிசாக்கரைட் மற்றும் புரதம் மற்றும் லிப்பிடுகளால் ஆனது. சரிங்களா? இதை பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவின் செல் சுவர்ல ஒரு பகுதியா தான் செயல்படுது. சரிங்களா? அதான் உள்நச்சு, எண்டோடாக்சின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளிநச்சு இலக்கு செல்களை வந்து குறிப்பிட்டு தாக்கும் தன்மை கொண்ட புரதங்கள் இந்த நச்சு. ஆனா உள்நச்சு வந்து பாத்தீங்கன்னா லிப்போ பாலிசாக்கரைட், அதாவது கிராம் நெகட்டிவ் செல் சுவர்ல லிப்போ பாலிசாக்கரைட் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஒரு பகுதியை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், உள்நச்சு, எண்டோடாக்சின் சொல்றோம். சரிங்களா? இந்த வெளிநச்சு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நோய் எதிர்ப்பாற்றலை வந்து தூண்டும். ஆனா உள்நச்சானது குறைவான நோய் எதிர்ப்பாற்றலை தூண்டும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநச்சை கொண்டு நாம டாக்ஸாய்டை தயாரிக்கலாம். சரிங்களா? ஃபார்மலினுடன் இந்த வெளிநச்சை நாம ஆட் பண்ணோம்னா என்னவா மாறிடும்? டாக்ஸின் ஆனது டாக்ஸாய்டா மாறிடும். ஆனா இந்த உள்நச்சுக்களை வச்சு என்ன பண்ண முடியாது? டாக்ஸாய்டை தயாரிக்க முடியாது. சரிங்களா பிள்ளைங்களா? வெளிநச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களாகவும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்களாகவும் உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த உள்நச்சானது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா மட்டும்தான் தயாரிக்குது. சோ இந்த நச்சு பொருட்கள் வந்து மிகுந்த வீரியத்தன்மை வாய்ந்த கூறுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நொதிகள். நிறைய வகையான பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது? நொதிகளை தயாரித்து அதன் மூலமாக நோய் தொற்றை வந்து பரவ செய்யுது. சரிங்களா? இந்த வகையில பாத்தீங்கன்னா புரோட்டியேஸ், டிஎன்ஏஸ், அப்புறம் வந்து பார்த்தா பாஸ்போலிப்பேட்ஸ் போன்ற நொதிகளை வந்து தயாரிக்கிறது மூலமா அந்த மனிதனோட செல்களை வந்து சிதைத்து அந்த திசுக்கள் மூலமா என்ன பண்ணுமா? சீக்கிரமா உடலுக்குள்ள பரவறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜெனிக் மாறுபாடு, அதாவது ஆன்டிஜெனிக் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஒரு நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுனா இந்த நோய் தடுப்பாட்டுல இருந்து தப்பி வைக்கிறதுக்காக தன் மேல இருக்கக்கூடிய ஆன்டிஜன் அமைப்பை வந்து என்ன பண்ணுமா? அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்குமா. அப்ப என்ன ஆகுது? நோய் எதிர்ப்பு செல்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடும். சரிங்களா? இந்த வகையில பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூவன்சா வைரஸ். ஒரு குறிப்பிட்ட நோயை வந்து நம்ம நோயாளிகிட்ட வந்து கண்டறியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தகுந்த ஆன்டிபயோட்டிக் சிகிச்சையை கொடுக்கணும். அவருக்கு என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குன்றதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நோயாளிக்கு இந்த நோய் தான் வந்திருக்குன்றதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆய்வக கண்டறிவு மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆய்வக கண்டறிவு சுழற்சி என்பது நோயாளியிடம் இருந்து மாதிரி பொருட்களை சேகரிப்பதிலிருந்து மருத்துவ அறிக்கையை வந்து கொடுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா ஆய்வக கண்டறிவு சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. தகுந்த மாதிரி பொருட்களை கலெக்ட் பண்றதுல இருந்து அதுல இருக்கக்கூடிய நோய் காரணிகளை இனம் காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆய்வக பரிசோதனையில இருக்கு. சரிங்களா? இந்த ஆய்வக பரிசோதனை 2 நிலையில நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுக சோதனை மற்றும் நேரடி சோதனை. நேரடி சோதனையில வந்து டைரக்டா என்ன மாதிரியான நுண்கிருமிகள் இருக்கு அப்படின்னு மைக்ரோஸ்கோப் வழியாகவும் அதாவது நுண்ணோக்கி வழியாகவும் ஊடகங்கள் அதாவது செயற்கை ஊடகங்களை வைத்து அந்த நுண்கிருமிகளை வளர்த்து அதுதான் அப்படின்றது இனம் காண்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரடி பரிசோதனை முறைகள். மறைமுக பரிசோதனை முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய ஊனீர்ல அந்த நோய்க்காரணியோட ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடிஸ் அதாவது எதிர்பொருட்களை கண்டறிந்து அதை சொல்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக பரிசோதனைகள்ல வருது. சோ ஆய்வக கண்டறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டமா எதுல இருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ நுண்ணுயிரியல்ல இருக்கு. சரிங்களா? இந்த செஷனுக்கான சில வினாக்களை வந்து மிஸ் உங்களுக்காக கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கன்ஜெனிட்டல் நோய் தொற்று என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चन கன்ஜெனிட்டல் நோய் தொற்று என்றால் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பிள்ளைங்களா? ஆமா, நோயுண்ட தாயிடமிருந்து அவங்களோட கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு பரவக்கூடிய நோய்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கன்ஜெனிட்டல் நோய்கள்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோசோகோமல் நோய் தொற்றுகள் என்றால் என்ன? மருத்துவமனையிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு குறுக்கு நோய் தொற்று தான் என்னன்னு சொல்லுவோம்? நோசோகோமியல் நோய் தொற்று அப்படின்னு நம்ம அழைக்கலாம். 3வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரிமியானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தில் பாக்டீரியா இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்லலாம்? பாக்டீரிமியா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். செப்டிசீமியானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்களால் தயாரிக்கப்பட்ட நச்சு பொருட்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டதுனால அதிக காய்ச்சல் உண்டு பண்ணக்கூடிய நிலை மற்ற உறுப்புகள் எல்லாம் சேத பண்ணக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்? செப்டிசீமியா அப்படின்னு நாம அழைக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை நோயியல் என்றால் என்ன? அதாவது எபிடமாலஜி என்றால் என்ன? இப்ப நோயோட பரவல் அதோட குறிப்பிட்ட மக்கள் தொகையில இந்த உலகத்துல எவ்வாறு அந்த நோய்கள் பரவி இருக்கு, என்ன மாதிரியான சுகாதார தொடர்போடு அந்த நோய்கள் வந்து அந்த உலகத்துல பரவி இருக்கு அப்படின்ற ஒரு படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா எபிடமாலஜி. சரிங்களா? லாஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தா உள்நச்சுக்கும் வெளிநச்சுக்குமான வேறுபாடு. 5 வேறுபாடு படிச்சோம் இல்ல பிள்ளைங்களா? அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒவ்வொரு நொடியும் வீணாக்காம முயற்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு வெற்றி என்பது மிக மிக சுலபம். சரிங்களா? இந்த வாழ்த்துக்களோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.